திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் இணையறார். ஒரு அடையாள சிக்கல் அவருக்கு இருக்கு. இன்னைக்கு என்னன்னு சொல்லன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க ஒரிஜினல் காங்கிரஸா திமுக காங்கிரஸா சார்? தாவேக்காரர் வந்து கேட்பார், நான் கேட்கல. திரு ஹிதாயத்துல்லா அவர்களையும் நிகழ்ச்சி சொல்லுங்க. நான் கேட்கும் போது நம்ம விவாதிப்போம். யார் கேட்டாங்களோ அவங்கள கேட்க சொல்லுங்க. நம்ம பதில் அந்த ஆள் வந்துட்டு இருக்கிறாரு, கேட்போம். நம்ம அது தனியா விவாதிப்போம், சுட விவாதிப்போம். விட்டுறாதீங்க. நாங்க இப்போதைக்கு திமுக காங்கிரஸ் தான், கவலையப்பட வேணாம். நாங்க திமுக தான் எங்களுக்கு தலைமை, எங்க கூட்டணிக்கு தலைமை திமுக தான். அதனால எங்களுக்கு தலைவர் இப்போதைக்கு கூட்டணிக்கு தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால எங்களுக்கு நீங்க எதை பத்தி நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ்க்கு இன்னைக்கு கூட்டணிக்கு தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால எங்க கூட்டணிக்கு தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தான். அவரும் வெல்லக்கூடிய ஒரு முதல்வர் அவர் தான். பிள்ளையார் சொல்லி போட்டீங்களா? அவர் சொன்னதுக்கு ரிபட்டல் எழுதினீங்களா? என்ன எழுதினீங்க? ஆமா, எல்லா பேச அதான் இவர்கிட்ட கேட்கிறேன். வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சிக்காரர் 100 ஆண்டு கட்சி, நாங்கள் இவ்வளவு நாள் ஆட்சி செய்தோம், இந்தியாவை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தது நாங்கள் தான் பெருமை பீற்றிக் கொள்ளும் காங்கிரஸ் திமுக காங்கிரஸா தாவேகா காங்கிரஸான்னு பேசிக்கிற அளவுக்கு வந்து நின்று இருக்கிறத உளமாற மகிழ்ந்து அதை பாக்குறேன். நீங்க தான் பேசுறீங்க, உங்களை மாதிரி யாரோ பேசுறாங்க. எதையினாலும் பேசலாம். விஜயை கொச்சைப்படுத்தலாம், உங்களை கொச்சைப்படுத்தலாம், யாரையும் கொச்சைப்படுத்தலாம். கொச்சைப்படுத்துறது எளிது. எதுவுமே சொல்லலையே. வேற என்ன அர்த்தம்? விஜய் வந்து பிஜேபி விஜய்னு சொல்லாமா? அதிமுகவை மோடி வேடிக்கை பார்த்து கூட நின்ற திமுகவையும் அழிக்கணும்ன்றதான் எங்களோட நோக்கம். டிஎம்கேன்னு சொல்லாமா? இப்ப என்ன அர்த்தம்? அது அதெல்லாம் கொச்சைப்படுத்துவதுதான். ஆமா, இப்ப அப்படியே வச்சுக்கலாம். பேசலாம், இல்ல அவரே பேசட்டும். ஓகே, நீங்க சொல்லுங்க. அதான் நாங்கள் கட்சி தொடங்கினதே, நாம் தமிழர் கட்சின்றது தொடங்கினதே எங்கள் இன அழிப்பில் இருந்தான். அந்த இன அழிப்பை நிகழ்த்தியது காங்கிரஸ், கூட நின்று துணை நின்றது திமுக. இவர்கள் இருவரை தான் முதல் குற்றவாளிகளாக அதில் நாங்கள் வச்சுட்டு இவர்களை அழிக்க வேண்டும்ன்றதான் எங்கள் நோக்கமாக வந்தோம். அதில் ஓரளவுக்கு நிறைவேறிருக்கிறதா இப்போ அவர் சொன்னதுலேருந்து நமக்கு தெரியுது. நாங்கள் திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டணிங்க, அதுதான் திமுக தான் கூட்டணிக்கு தலைமை. திமுக கூட்டணின்னு சொல்றது எப்படி, திமுக காங்கிரஸ்னு சொல்றது எப்படி? ஹரிக்கு தெரியாதா? இப்போ நான் சொல்லணுமா? ஹரி கேட்கும் போது தெரிஞ்சுதானே கேட்டாரு. தெரியாது, அவர் சொன்னாரேன்னு அதான் தூண்டி விட்டேன், வேற எதுவும் இல்லை. அதனால அதுதான், அது ஓரளவுக்கு நமக்கு மகிழ்ச்சி தான். ஓரளவுக்கு எங்கள் இலக்கை அடைஞ்சிருக்கோம் தான் நாங்கள் பார்க்குறோம் இது அவர் சொன்னதுல இருந்து. ஓகே, நான் திரு நாகராஜ் கிட்டேருந்து விவாதத்தை தொடங்கணும்னு நினைக்கிறேன். திரு நாகராஜ், களம் செட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கின்றோம். ஆளாளுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இந்த களத்தை கொடுக்குறாங்க. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு, இன்னொன்று இல்லை அதிமுக திமுக தான் அப்படின்னு. திமுக அதிமுக ரெண்டு பேருமே இந்த ஒரு 2 கார்னர் ஃபைட்டாக தான் பார்க்குறாங்க. பட் நேற்றுக்கு தூத்துக்குடியில் வந்த கூட்டத்தெல்லாம் நம்ம லேசாக பார்த்துட முடியுமா? பவன் கல்யாணுக்கு இதோட அதிக கூட்டம் வந்தது தன்னுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு. ஹி எண்டட் அப் நியர்லி 6% நினைக்கிறேன். இந்த ரசிகர் கூட்டத்தை யார் வந்து ரசிகர் கூட்டத்தை வாக்குகளாக மாற்றுறதுன்றது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டை வந்து எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் பண்ணல. அந்த எம்ஜிஆருக்கே அந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு 19 வருஷம் ஆச்சு. திமுக ஒரு 19 வருஷம் பயணித்து வந்து அதுக்கப்புறம் மாத்துச்சு. 96 ரஜினிகாந்த் வந்து ஒரு வாட்டி பாஸ் ஆனாரு. இது ஒரு டெம்ப்ளேட் ஆன்சர். அன்னைக்கு நேற்றுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தோம். அந்த கூட்டத்தில் ஒரு சிறு பகுதி வாக்களிச்சா கூட அது வாக்கு தானே? இல்ல வாக்குகள் வரும். நான் சொல்றது வெற்றி பெற அளவுக்கு வராதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட். இல்ல, நேற்றுக்கு கூட்டத்துக்கு வந்தவங்க ஓட்டு போட மாட்டாங்களா? அவ்வளோ வெயில், நம்ம நடமாடுறதுக்கே சவாலான வெயில். நேற்று அவ்வளோ பேர் வர்றாங்கன்னா அந்த கூட்டம் ஓட்டு போடாத கொஞ்சம். இட் இஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் ஒரு தூத்துக்குடியிலேருந்து வரல. அது வந்து ஒட்டி இருக்கிற திருநெல்வேலி, தென்காசி எல்லாத்துலேருந்து கூட்டம் வந்து திரட்டப்பட்டது அந்த இடத்துக்கு. இல்ல, எல்லா தலைவர்களும் தானே கூட்டுறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு தென்காசியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து அந்த மாவட்டத்துக்கு வருது இல்லையா? நேத்தி எடப்பாடி அவர்கள் போனதோ இல்லை இன்று வந்து இப்போ உதயநிதி சார் போயிட்டு இருக்கிற கூட்டத்துக்கோ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் லோக்கல் மக்கள் வராங்க. ரைட், அது ஒரு க்ரௌட் ஃபார்ம் ஆகுது. இது என்னன்னா, விஜயை பார்க்கறதுக்காக இப்போ தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், எல்லா மாவட்டத்தையும் சுற்றி வரும்போது, ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் 2 hours ஜர்னி தான் வரும்போது அந்த கூட்டம் வந்து ரொம்ப பெருசாக தெரிகிறது. ரைட், இந்த கூட்டம் வாக்குகளாக மாறணும் அப்படின்னா உள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அந்த ஊருக்குள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் சார். ஸ்ட்ரக்சர் நீங்க சொல்றீங்க, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட போறாங்க. இஃப் ஐ எம் எக்ஸைட்டட், நான் ஓட்டு போட போறேன். அது வந்து ஒரு ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ என் வீட்டுக்கு வந்து வாக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே. எனக்கு அந்த தலைவர் பிடிச்சிருந்தா, ஒரு தலைவர் பிடிச்சிருந்தா வாக்களிச்சு போறேன், அவ்வளவுதான். இல்லை, இங்க பாருங்க, அது ஏன் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு லேயரும் அதுல பங்களிக்கும்? இல்ல அந்த லேயர் பங்களிப்பு தான் தமிழக அரசியலோ திராவிட அரசியலோட பெரிய சக்சஸ்.
ஏன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனைனா நான் அந்த ஒன்றிய செயலாளரையோ இந்த லோக்கலில் இருக்கிறவங்க தான் நான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெரம்பூரில் 2 நாள் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 டேஸாக பெரம்பூரில் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கும்போது ஒருத்தங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கும்போது நிறைய பேர் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. நான் அந்த ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல. ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, சார் இந்த ஸ்ட்ரீட் ஆஃப் பெரம்பூர், நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட் வந்து மொத்தமே 5 அடி. இங்கேருந்து இங்கன்னா இந்த எதிர் வீடு 5 அடிக்குள்ளே இருக்குது. இதற்குள்ளே எனக்கு எதாவது பிரச்சனை, இங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா விஜய்கால வர முடியுமா? ரைட். இந்த கேள்வி வந்து அவர் ஆக்சஸ் பண்ண முடியுமா? நான் யார்கிட்ட போய் நாங்கள் இங்கே பாருங்க, பெரம்பூர்ல ராயபுரம் போகிறது பக்கம், பெரம்பூர்லேருந்து நான் பனையூர் போயிட்டு வந்து பஸ்ஸுக்கே 150 ரூபா செலவாயிடுன்றாங்க அவங்க, ஏதாவது போய் அங்கே கொடுக்கணும்னான்ட்டு. ரைட். அவரோட லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ரைட். இன்பா கேட்டு திறக்கணும்ல, அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அவருடைய உச்ச நட்சத்திர அந்தஸ்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து சொல்லி வந்தீங்க திமுக அரசு தடை போடுது அப்படின்னு. கடலூர் கூட்டம் ஏன் கேன்சல் ஆச்சு? திமுக அரசாலையா? சரி, இன்பா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இணைகிறார். வணக்கம். குட் ஈவினிங். வணக்கம், இன்பா பேசுறேன். எக்கோ கொஞ்சம் பாருங்க, டிவி ஏதாவது போட்டுருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க, இல்ல நம்ம சைடுல இஷ்யூ இருக்குன்னா பாருங்க. அதாவது அந்த கூட்டம் வந்து வாக்கா மாறாது அப்படியெல்லாம். இங்க வந்து களமே வேற. திருநெல்வேலியில கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து தூத்துக்குடியில நடந்திருக்கு. திருநெல்வேலிலையும் கூடிய கூட்டத்தையும் பார்த்துக்கோங்க, தூத்துக்குடியில கூடிய கூட்டத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ தலைவர் வந்து பெரம்பூர்ல போட்டியிடுறாரு, அங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, அங்க வந்து யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, அதனால ஒரு லேடி வந்து வாக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாரு. பெரும்பாலான தலைவர்கள் வந்து அவங்களுடைய சொந்த தொகுதியில போட்டியிடல. முக்கியமான தலைவர்கள் வேறு வேறு தொகுதியில தான் போட்டிட்டு இருக்காங்க. இதை நமக்கு வந்து களம் நமக்கு பல காலகட்டங்களில் எடுத்து வச்சிருக்கு, அதை நம்ம புரிஞ்சிருக்கோம். இந்த சூழல்ல இப்போ ஒரு புதிய கதையை கொண்டு வந்திருக்காங்க. அது அவங்களுடைய கதை, அதை நம்ம பேசல. எங்களுடைய தலைவரை இப்ப வந்து மக்கள் வந்து தலைவராக பார்க்கல, ஒரு சொந்த உறவா பார்த்திருக்காங்க. உறவினர்னா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். காட்சிக்கு எளியராத்திரி விஜய் அவரை ஆக்சஸ் பண்ணிட முடிஞ்சதா? வாக்கு கண்டிப்பாக அவருக்கு தான் அந்த வாக்கு வர்றது, கூடிய கூட்டத்தோட வாக்கு அவருக்கு தான் வரும். அங்க வந்து ஒரு விவசாயி கொண்டு அந்த நெற்கதிர்களை கொடுத்ததும், ஒருவர் சோறு கொடுத்து அதை உண்ண செய்த காட்சிகளும், ஒரு குழந்தை வந்து ஒரு கரடி பொம்மையை கொண்டு வந்து கொடுத்து அண்ணா நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன காட்சிகள், இவைகள் அனைத்தையுமே பார்க்கின்ற பொழுது, இவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்லுவது போல விஜய் அவங்களுக்கு வந்து இது ரசிகர்கள் கூட்டம் தான், இந்த கூட்டம் வந்து வாக்கா மாறாதுன்னு சொல்லக்கூடிய களங்கள் வந்து இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இல்ல, அவரு ஆந்திரால இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தொடர்ந்து எடுக்கிறாரு. ஆந்திரால பாருங்க, சிரஞ்சீவிக்கு பெருங்கூட்டம் கூடியது, அவர் வென்றாரா? ஆட்சி அமைத்தாரா? பவன் கல்யாணுக்கு முதல் தேர்தலில் பெருங்கூட்டம் கூடியது, வென்றாரா? முதல் தேர்தலில் ஆட்சி அமைத்தாரா? சிரஞ்சீவி அவங்களுக்கு கூட்டம் இருந்தது, அதெல்லாம் சரிதான். ஆனால் இங்கு வந்து ஒரு திமுக என்கின்ற ஊழல் சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும், ஒரு மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்கின்ற களத்தோடு மக்கள் திரண்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம். இந்த மாற்றத்திற்கான அரசியல் களத்தில் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு இறை தூதராகத்தான் விஜய் அவரை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களை ஒரு இறை தூதராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறுக்கா சொல்லுங்க. மறுக்காவில் உள்ளதான் சொல்றேன். அதனாலதான் அங்க இருந்த கூட்டமும் அங்க அவர்கள் கொடுத்த அந்த வரவேற்பும், ஒருவர் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய யாராவது ஒருவர், அவரை நாம் இறைவரின் தூதராகத்தான் பார்க்கிறோம். ப்ராஃபெட் விஜய். ப்ராஃபிட் இல்ல, அதாவது இறை. நீங்க வந்து உடனே இறை தூதர்னா ப்ராஃபிட் தான் வேற. இறை தூதர், நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன், ஒருவர் வந்து எனக்கு உதவி செய்தால் அவரை இறையின் தூதராக பார்ப்போம். அந்த கோணத்தில் நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே, தெய்வம் மனுஷ ரூபேனன்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட்ல சொல்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல நான் அந்த கான்செப்ட்ல சொல்லல. உதவி செய்வார் அல்லவா, அதுபோலத்தான் இன்று தமிழகம் மக்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களை காப்பதற்காகவும், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி அப்புறப்படுத்துவதற்காகவும் தலைவர் விஜய் அவர்கள் இன்று ஒரு இறையின் தொண்டராக அல்லது இறையின் தூதராக பார்க்கிறோம். அவ்வளவு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரே ஒரு கேள்வி, பெரம்பூர்ல 34வது வார்டு இருக்கு, அந்த வார்டுக்குள்ள விஜய் போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா? போவாரா?
புரியல. பெரம்பூர்ல 34th வார்டு அந்த ரோடெல்லாம் சின்ன. நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, அதனால சொல்லி காட்டணும். இல்ல நான் சொல்லி காட்டணும் காமிக்கல. யார் பிரச்சாரம் இல்லங்க அந்த ஊர் ரெப்ரசன்டேட்டிவ்னா இப்போ காரைக்குடியில அவர் போறாருல, சீமான் போறாருல, எல்லா இடத்துல அதுல ஒரு எடப்பாடி பழனிசாமி போறாரு. லாஜிக் இருக்குல்ல, அவரோட அவர் நிக்கிற தொகுதி, அந்த தொகுதியில அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த மக்களுக்கும் 34வது வார்டு மக்களுக்கும் சேர்த்து தானே ஒரு பிரதிநிதி. அதுக்கு அவர் நினைக்கிறாரு கொடுங்கியூர் மெயின் ரோட்ல மட்டும் போனா பெரம்பூர் கிடையாது. பெரம்பூர் கான்ஸ்டிட்யூன்சி வந்து ஒரு சைடுல திருவிக நகர் இருக்கு, ஒரு சைடுல ராயபுரம் இருக்கு. இது தாண்டி அவர் வரணும். முதல்ல அவர் பெரம்பூருக்கு வரணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். பெரம்பூருக்கு வந்து எப்படி அந்த மக்களுக்கு சேவை செய்ய போகிறார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ விஜயகாந்த் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல. மேடம் சொல்லுவாங்க, செல்வி ஜெயலலிதா பெரம்பூர் போல கிட்டத்தட்ட டெமோகிராஃபி இருக்கிற ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மாஸ் லீடர்ஸ் எல்லாம் அவங்க எம்எல்ஏவா இருக்கும்போது அதுக்கு டெபேட் பண்ணுவாங்க. அங்க திரு வெற்றிவேல் இருந்தாரு, அவர் மூலமா இப்போ தொகுதியுடைய பணிகள்லாம் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி விஜயால டெபேட் பண்ணுவாங்க. இல்லங்க, யார் இருக்கான்னு கேக்குறேன். இப்போ வெற்றிவேல் ஒருத்தர் இருக்காருன்னு மக்களுக்கு தெரியும். வெற்றிவேலோட பாலிடிக்ஸ் 20 இயர்ஸ். அந்த தொகுதியில வெற்றிவேலோட பாலிடிக்ஸ் 20 வருஷம். விஜய்க்கு யார் இருக்கா? சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், விஜய் நிக்கறாருன்னா இந்த 5 பேர் இந்த இடத்துல வராங்க. இவ்வளவு பெரிய கட்டமைப்போட ஒரு கட்சி நாங்க களத்துல நிக்கிறோம். அங்க ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு தெரியாமல மக்களை போய் நாங்க மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பேசலாம்னா எது வேணாலும் பேசலாம்னா ஒரு கட்சியின் கோட்பாடு அல்லது தத்துவங்கள், கொள்கைகள், எங்களுடைய செயல்பாடுகளில் நாங்கள் தவறுதலாக ஏதாவது எடுத்து வைக்கக்கூடிய களங்களை பேசலாம். அங்க யார் ரெப்ரசன்டேட்டிவ்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இடத்துல இவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் காட்டிட்டா ஒவ்வொரு தலைவரும் அங்க போய் தேர்தல் பிரச்சாரம் மொத்தம் 4 பகுதி செயலாளர் அதிமுகல இருந்து இருக்காங்க. சரி, 3 பகுதி செயலாளர் அதிமுகல இருந்து இருக்காங்க. பாமகல இருந்து 2 பகுதி செயலாளர் இருக்காங்க. அமமுகல இருந்து 2 பகுதி செயலாளர் இருக்காங்க. ரைட், இவங்க எல்லாரும் வந்து அந்தந்த கேண்டிடேட்டோட திமுக இதுல இருந்து காங்கிரஸ்ல இருந்து பகுதி செயலாளர் இருக்காங்க. அதிமுகல இருந்து திமுகல இருந்து காங்கிரஸ்ல இருந்து பகுதி செயலாளர் இருக்காங்க. தாவேகால பகுதி செயலாளர் இருக்காங்க. பட் எங்க இருக்காங்க அப்படின்றத கேள்வி. எங்க இருக்காங்க? வேற யாருது?